Strength, success, clarity. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இமெயில் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இமெயில் ப்ரோட்டோகால்ஸ்னால் என்னதுன்னா, அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் மாதிரி. ஓகேங்களா? எப்படி வந்து ஒரு இமெயிலை சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது இன்டர்நெட்டில். ஸோ அதுக்கான ரூல்ஸ் தான் இமெயில் ப்ரோட்டோகால்ஸ். இமெயில் ப்ரோட்டோகால்ஸ் ஆர் கம்யூனிகேஷன் ரூல்ஸ் யூஸ்டு ஃபார் சென்டிங், ரிசீவிங் அண்டு மேனேஜிங் இமெயில்ஸ் ஓவர் த இன்டர்நெட். ஸோ இதுதான் பிளாக் டயக்ராம். ஸோ இது சென்டர், ரிசீவர், சென்டருக்கு நடுவில் எஸ்எம்டிபி ப்ரோட்டோகால், POP3 IMAP ப்ரோட்டோகால். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எஸ்எம்டிபி ப்ரோட்டோகால் என்ன பண்ணோம்னா, இமெயிலை சென்ட் பண்ணும். டைரெக்டாக ரிசீவருக்கு போகாது, மெயில் சர்வருக்கு போகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் POP3 IMAP, இது ரெண்டும் என்ன பண்ணுன்னா, இந்த மெயில் சர்வரில் இருக்கிற மெயிலை வாங்கிக்கும், ரிசீவ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரிசீவ் பண்ணி ரிசீவருக்கு அனுப்புறது தான் POP3 IMAP ப்ரோட்டோகால். ஸோ MIME ப்ரோட்டோகால் ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணணும், நம்ம மெயில் அனுப்புகிற PDF, டாக்குமெண்ட், இமேஜஸ் இது எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் MIME ப்ரோட்டோகால்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் SMTP என்ன பண்ணும், மெயிலை சென்ட் பண்ணும். POP3 ஆர் IMAP என்ன பண்ணும், அந்த இமெயிலை ரிசீவ் பண்ணும். MIME என்ன பண்ணும், நம்ம அனுப்புகிற அந்த அட்டாச்மெண்ட்ஸ், மல்டிமீடியாலாம் ஹேண்டில் பண்ணும் இன்டர்நெட்டில். ஸோ ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் SMTP ப்ரோட்டோகால். ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ TCP IP படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு லேயரான அப்ளிகேஷன் லேயரில் இருக்கிற ப்ரோட்டோகால் தான் இந்த SMTP ப்ரோட்டோகால். இது என்ன பண்ணும்னா, சென்டர்னுடைய மெயில் சர்வர்லேருந்து ரெசிபியன்ட் மெயில் சர்வருக்கு மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ டைரெக்டாக வந்து யூசருக்கு போயிடாது. ஓகேங்களா? ஸோ மெயில் சர்வர் டு மெயில் சர்வருக்கு தான் இந்த மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இந்த SMTP ப்ரோட்டோகாலை பயன்படுத்துவோம். ஸோ SMTP என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு லோக்கல் மெயில் சிஸ்டம் கூட இன்ட்ராக்ட் வச்சுக்கும், யூசர் கூட இன்ட்ராக்ட் வச்சுக்காது. ஸோ அப்படி வச்சுக்கிட்டு TCP கனெக்ஷன் ஏற்படுத்திக்கும். அதுக்கு சாக்கெட் போர்ட் நம்பர் 25ல் போய் கனெக்ஷன் ஏற்படுத்திக்கிட்டு இமெயில் வந்து ரிலையபிளாக கிளைண்ட்லேருந்து சர்வர், மெயில் சர்வருக்கு சென்ட் ஆகும். ஸோ இமெயில் இஸ் டெம்பரரிலி ஸ்டோர்ட் ஆன் த லோக்கல். ஸோ லோக்கல் மெயில் சர்வரில் இமெயில் இப்போதைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் ஈவென்ச்சுவலி ட்ரான்ஸ்ஃபர் டைரக்ட்லி டு த ரிசீவிங் சர்வர். ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜில் ரிசீவிங் சர்வருக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து POP3 IMAP ப்ரோட்டோகால். ஸோ SMTPயில் அப்படி என்னெல்லாம் கமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ, மெயில் ஃப்ரம், ரெசிபியன்ட் டு, டேட்டா. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ ஹலோனானதுன்னா ஒரு மெயில் டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது. மெயில் ஃப்ரம்னா வந்து SMTP கிட்ட சொல்கிறது ஒரு புது மெயில் வந்து டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. RCPT2னா ரெசிபியன்ட் டூன்னு அர்த்தம். அதாவது த சென்டிங் SMTP சென்ட் எ ரெசிபியன்ட் கமெண்ட் ஃபார் ஈச் இன்டெண்டட் ரிசீவர். ஸோ இது மெயிலாக யார் ரிசீவ் பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய மெயில் சர்வருக்கு போகிறது தான் ரெசிபியன்ட் டூ. நெக்ஸ்ட்டு டேட்டா. ஸோ அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆக்சுவல் மெசேஜை வந்து சென்டர் என்ன பண்ணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். லாஸ்ட்டில் குவிட் கமெண்ட் வந்து என்ன பண்ணணும், இந்த கனெக்ஷனை ஸ்டாப் பண்ணி வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது அலைஸ் ஒரு யூசர், பாப் ஒரு யூசர். ஸோ இன் பிட்வீனில் ஃபஸ்ட்டு யூசர் ஏஜென்ட்டு SMTP ப்ரோட்டோகால் பயன்படுத்தி இங்கே இருக்கிற மெசேஜை ஃபஸ்ட்டு மெயில் சர்வருக்கு சென்ட் பண்ணும். ஸோ இப்போதைக்கு இங்கே மெயில் சர்வரில் இருக்கும். அடுத்த மெயில் சர்வருக்கு சென்ட் பண்ணும். இது யார் மெயில் சர்வர்னா, பாபுனுடைய யூசர் ஏஜென்ட்டுடைய மெயில் சர்வர். ஸோ இப்போதைக்கு மெசேஜ் இங்கே இருக்கும். ஸோ இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி ரிசீவ் பண்ணுறது எல்லாமே POP3 ப்ரோட்டோகால், IMAP ப்ரோட்டோகால். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பார்க்க போகிறது MIME, மல்டி பர்பஸ் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோட்டோகால் நம்ம என்ன பண்ணோம்னா, ஹேண்டில் த அட்டாச்மெண்ட் அண்ட் ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்டர்நெட்லேயே ஹேண்டில் பண்ணி வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தும். ஸோ முதல்ல SMTP எதுக்கு டிசைன் பண்ணோம், 7-bit ASCII ஒன்லி. ஆனால் இந்த MIMEயில் வந்து நான் ASCII பிட்டும் பயன்படுத்திக்கலாம். அப்படின்னு என்னதுன்னா, இமெயிலில் இருக்கிற பாடி கண்டென்ட் என்ன, அந்த இமெயிலில் இருக்கிற அட்டாச்மெண்ட்ஸோட என்கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் என்னென்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம் இதில். ஸோ MIME இந்த ப்ரோட்டோகாலில் மொத்தம் 5 ஹெட்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் MIMEனுடைய வேர்ஷன் என்ன கண்டென்ட், அதோடைய டைப், கண்டென்ட்டில் இருக்கிற என்கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் என்ன இருக்குது, அப்புறம் ஐடி என்ன, டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ பாடி கண்டென்ட் முழுசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு மெசேஜஸ் வந்து MIME மூலிமா நம்ம சென்ட் பண்ணும்போது
அந்த டேட்டானுடைய டைப்பை என்கோடிங் எல்லாமே நம்ம பயன்படுத்திப்போம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கிடைக்கும். பாருங்கள், அது ஒரு ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். ஸோ யூசர், இது ஒரு யூசர். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்எம்டிபி ப்ரோட்டோகால் வழியாக நம்ம 7-bit ASCII, ஸோ பேசிக் மெயில் சர்வரில் நம்ம மெசேஜை அனுப்பிடுவோம். அதுக்கப்புறமா இந்த MIME என்ன பண்ணோம், நான் ASCII கோட், அதாவது இந்த அட்டாச்மெண்ட்டு ஃபைல் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணோம். ஓகேங்களா, நம்ம ஏதாவது PDF அனுப்பிச்சாலும் இமேஜ் அனுப்பிச்சாலும் இது மேனேஜ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அது யூசருக்கு ஏற்ற மாதிரி அனுப்பிக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால் POP3. ஸோ இந்த ப்ரோட்டோகால் வந்து மெயில் சர்வரில் இருந்து இருக்கிற மெயிலை ரிசீவ் பண்ணி யூசருக்கு அனுப்புறது. அதான் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால் POP3. போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால் 3, இது வெர்ஷன் நம்பர் 3, இஸ் யூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் இமெயில் மெசேஜஸ் ஃப்ரம் எ மெயில் சர்வர் டு மெயில் கிளைண்ட் சாஃப்ட்வேர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா யூசர் ஏஜென்ட் மூலிமா ஸ்டார்ட் பண்ணோம். TCP கனெக்ஷன் ஏற்படுத்திக்கிட்டு மெயில் சர்வர் கூட, அது போர்ட் நம்பர் 110. ஸோ இந்த போர்ட் நம்பரில் TCP கனெக்ஷன் ஏற்படுத்திக்கும் மெயில் சர்வர் கூட. ஒன்ஸ் கனெக்ஷன் ஏற்படுத்தினதுக்கு அப்புறமா POP3ல 3 ஃபேஸஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு ஆத்தரைசேஷன், யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் செக் பண்ணோம். அப்புறமா மெசேஜஸ் வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கும் யூசர் ஏஜென்ட். லாஸ்ட்டில் வந்து POP3 செஷனை அப்டேட் பண்ணும், அதாவது முடிச்சு வச்சிடும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஆத்தென்டிகேஷன், அப்புறம் மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர், லாஸ்ட்டு ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. இதில் நம்மளுக்கு 2 மோட்ஸ் இருக்கும். ஒன்று டெலீட் மோட், இன்னொன்று கீப் மோட். மெயிலை வந்து மெயில் பாக்ஸ்லேருந்து டெலீட் பண்ணுறது அனுப்பிச்சதுக்கு அப்புறமா, அப்படி இல்லையா மெயில் பாக்ஸில் இருக்கிற மெயில் அப்படியே வச்சுக்கிறது, அது கீப் மோட். ஸோ இதுக்கான ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். ஸோ யூசர் கம்ப்யூட்டர் மெயில் சர்வர். சரி, ஃபஸ்ட்டு லாகின் நேம் கொடுப்போம், ஓகேன்னு ரிசல்ட் வரும். பாஸ்வேர்டு கொடுப்போம், பாஸ்வேர்டு வெரிஃபைடு ஆயிடுச்சுன்னு ஓகே வரும். அப்புறம் மெயில் சர்வர் இருக்கிற மெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஷோ பண்ணோம் வித்து இமெயில் நம்பர், அதுக்கான சைஸ் எல்லாமே. ஸோ நம்மளுக்கு அங்கே என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 3. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், IMAP, இன்டர்நெட் மெசேஜ் அக்சஸ் ப்ரோட்டோகால். இது என்ன பண்ணோம்னா, இப்போது நம்ம ஒரு மெயில் அனுப்புகிறோம்னா அது எல்லா டிவைசஸ், இப்போ ஒரே ஆள் வந்து கம்ப்யூட்டரில் வச்சுருக்கலாம், லேப்டாப்பில் வச்சுருக்கலாம், இல்லைனா வந்து டேப்பில் வச்சுருக்கலாம், மொபைலில் வச்சுருக்கலாம் மெயில். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து எல்லா டிவைசஸ்லும் அவைலபிளாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால் தான் IMAP ப்ரோட்டோகால். IMAP keep mail on the server permanently and sync state across all devices. ஸோ எல்லா டிவைசஸ் கூட கனெக்ஷன் வச்சுக்கிட்டு அக்சஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த IMAP ப்ரோட்டோகாலை பயன்படுத்தி. ஸோ இது என்ன பண்ணோம்னா சர்வர் கூட கனெக்ஷன் ஏற்படுத்திக்கும், எப்படி TCP ப்ரோட்டோகாலை பயன்படுத்தி. ஸோ அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஆர்கிடெக்சர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நோ கனெக்ஷன் இருக்கும். முதல்ல கனெக்ஷன் ஏற்படுத்திக்கும், செக் பண்ணும் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கரெக்டாக இருக்குது. அப்படி இல்லைன்னா கனெக்ஷன் ஃபெயில் ஆகிடும், ஸோ லாக் அவுட் ஆகிடும். அப்படி இல்லையா முன்னாடி ப்ரீ ஆத்தென்டிகேஷன் செக் பண்ணுறது, யூசர் நேம் பாஸ்வேர்ட் செக் பண்ணி மெயில் சர்வரில் இருக்கிற மெயில் பாக்ஸை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற மெயில்ஸ் எல்லாத்தையும் கிளைண்ட்டு சர்வர் கூட கனெக்ஷன் ஏற்படுத்திக்கிட்டு நம்மளுக்கு என்னென்ன ஃபைல்ஸ்லாம் தேவையோ ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிவிட்டு 2 சைடு கனெக்ஷனும் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் இமெயில் ப்ரோட்டோகால்ஸ். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். So first, email protocol definition, architecture. Next, SMTP protocol definition, notes, comments, and then one example. Next, MIME protocol, alagara headers, adukana diagram. Next, post office protocol definition, phases, modes, and then diagram. Then IMAP protocol statements and connection diagram. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.